ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு சாம்பார் தண்ணி சாம்பார்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு அது கூட 2 சொம்பு தண்ணி ஊற்றி தக்காளி தேவையான அளவு போடுங்க. தக்காளி எப்போவுமே மேலே இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். தக்காளி ரசத்துக்கும் சேர்த்துன்னு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அதனால் ரசத்துக்கு தேவையான அளவு தக்காளி பருப்பு தண்ணி ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்டி விட்டு நல்லா மசிச்சு விட்டிங்க அப்படின்னாவே பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைச்சல் வச்சுருப்போம். இது கொஞ்சம் புளி ஊற்றணும். புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சாம்பார் தூள் போடுங்க. சாம்பார் தூள் போட்டு இது ஒரு கலக்கி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து பருப்பு போட்டு வெந்தயம் பெருங்காயம் இது ரெண்டையும் போட்டுருங்க. பெரிய வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் எடுத்து நீளமாக நறுக்கி கொஞ்சம் பச்சை மிளகா வரமிளகா கருவேப்பிலை இந்த 3ஐயும் போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த கலந்த கலவையை பருப்பு கலவையை எடுத்து ஊற்றி நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் ரெடி. இது தோசைக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு சாப்பிடும்போது இது கூட ஒரு 2 போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.